வணக்கம். என் கையில் இருக்கக்கூடிய 2 ORS பாக்கெட். ஒன்று விஷம், இன்னொன்று மருந்து. உங்களுடைய குழந்தைக்கு எதை கொடுப்பீர்கள்? இந்த போராட்டம் 8 ஆண்டுகளாக டாக்டர் சிவரஞ்சனி அவர்கள் நடத்தி வருகிறார். அவருக்கு வெற்றியும் கிடைத்தது. அக்டோபர் 14ஆம் தேதி ஒரு ஆர்டர், இந்த ஃபேக் ORS-ஐ பேன் செய்வதாக FSSAI கொடுத்த அந்த ஆர்டர். அடுத்த நாள் இதே FSSAI கோர்ட்டுக்கு சென்று நாங்கள் 180 கோடி ரூபாய்க்கான இந்த பொருட்களை தயாரித்து விட்டோம், எங்களுக்கு அவகாசம் தேவை. 180 கோடி ரூபாய் என்றால் 4 கோடி பேக்கெட்ஸ். இந்த 4 கோடி பேக்கெட்ஸை விற்கும்படி அவர்கள் கேட்டார்கள். அதற்கு டெல்லி ஹைகோர்ட் உத்தரவாதமும் கொடுத்து விட்டது, உத்தரவும் போட்டுவிட்டது. அடுத்த நாள் எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள், ஏராளமான ஆக்டிவிஸ்ட்கள் இதை எதிர்த்து பேசியதற்கு பின்பு 17ஆம் தேதி இதே டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த அதே இன்ட்ரிம் ஆர்டரை ரத்து செய்திருக்கிறார்கள். 15ஆம் தேதியிலிருந்து எந்த ஆர்டரை FSSAI வெளிவிட்டதோ அதே ஆர்டரை நீங்கள் அமலில் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த படங்களை பாருங்கள். இன்னைக்கு எடுத்த படங்கள் அனைத்துமே உங்களுடைய கிராசரி ஸ்டோர்லேருந்து, சூப்பர் மார்க்கெட்லேருந்து, கெமிஸ்ட் ஷாப் வரை இந்த போலி ORS-ஐ விற்று கொண்டு தான் இருக்கிறார்கள். FSSAI என்ன செய்கிறீர்கள் எங்களுக்கு புரியவில்லை. எதற்காக இந்த அமைப்பு இருக்கிறது என்றே எங்களுக்கு புரியவில்லை. இன்னும் எத்தனை குழந்தைகளோட உயிரை நீங்கள் காவாங்க பார்க்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள்.